தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் அறிவித்தார், சீமான் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். விஜய் அறிவித்தார், சீமான் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நேற்றைய தினம் தமிழக சட்டசபையில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாட வேண்டும், மற்ற பாடல்கள் அதற்கு பின்புதான் பாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமீபத்தில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா உள்ளிட்ட பல விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்தின் பெருமை பின்னுக்கு தள்ளப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இது சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது. தற்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை சீமான் வரவேற்றுள்ளார். தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழ் இனத்தின் தனித்துவத்தையும் காப்பதற்கு எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளும் வரவேற்கத்தக்க ஒன்று என்று சீமான் அறிவித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தீர்மானம் இயற்றப்பட்டதை சீமான் வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு இந்த சர்ச்சையான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது. விஜய் மௌனம் காத்தார். தற்பொழுது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தலின்படி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். இனிமேல் அரசு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும்.